ஆ, ஐடியா இருக்கா இல்ல ஸ்டாக் தீந்து போச்சா? நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது எந்த விஷயத்துல உண்மையோ தெரியல. ஆனா ஏஜி விஷயத்துல உண்மையா இருக்கு. ஆமா பாட்டி, எல்லாம் கரெக்டா செட் ஆச்சு. அவர் எனக்கு கிச்சு கிச்சு மூட்டாதது கூட பரவாயில்ல. ஆனா அதை விட ஒரு அட்டகாசமான விஷயம் நடந்திருக்கும். என்னம்மா நடந்திருக்கும்? என்னாச்சு உனக்கு? ஹாசினி! ஹாசினி, ஏய் என்னாச்சு? ஹாசினி, என்னாச்சு? ஏந்திரி ஹாசினி, ஏந்திரி. ஹாசினி, கண்ணு தர. ஹாசினி, ஏந்திரி. ஹாசினி, ஹாசினி, ஏந்திரி. ஹாசினி, ஓ, ஏந்திரி, ஏந்திரி. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஏஜே. ஏய் நிறுத்து நிறுத்து நிறுத்து. போதும்பா, இதுக்கு மேல நான் தெரிஞ்சுக்க விரும்பல. ஐயோ இல்ல பாட்டி, அந்த 3 பேரும் வந்துதான் அந்த நல்ல சந்தர்ப்பத்தை கெடுத்துட்டாங்களே. உன்னை கெடுக்கிறதுக்காகவே அவளுங்க பிறவி எடுத்திருக்காளுங்க. நம்மள பத்தி தான் ஏதோ பெருமையா பேசுறாங்க போல இருக்கு. ஏ லூசு, காது கேட்கலையா உனக்கு? நம்மள அசிங்கமா திட்டிட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமா, அவங்களுக்கு எப்பவுமே நாம தானே சைடிஷ். என்ன நடக்குதுன்னு நாமளும் பாப்போம். ஏதாவது பிரச்சனை மட்டும் பண்ணட்டும், அவங்கள மெயின் டிஷ் ஆக்கிடுறேன். ஏதாவது ஒரு ஐடியாவை சொல்லுங்களேன் பாட்டி. எனக்கு அப்படியே டென்ஷன் மேல டென்ஷனா இருக்கு. ம். ஆ. ம். ஆ. ஐயோ, அது ஒர்க் அவுட் ஆகாது. பிடிச்சிட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க பாட்டி. சின்ன ஐடியா தான், அதை கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணா பெரிய சக்சஸ் ஆகும். அப்படியா? சரி சரி, சொல்லுங்க சொல்லுங்க. இத பாரு, கவனமா கேட்கணும். அவன் வரும்போது நீ கண்ணை கசக்கணும். என்னன்னு கேட்பான். கண்ணுல ஏதோ தூசி விழுந்துருச்சு, குத்துது கொடைதான், நீ அழுவணும். உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி அப்படின்னு ஏஜே தானா உன் வழிக்கு வருவான். உன் பக்கத்துல நெருக்கமா வந்து நிப்பான். நீ அவனை பார்க்க, அவன் உன்னை பார்ப்பான். கண்ணும் கண்ணும் நோக்கிய கொள்ளை கொள்ளும் மாஃபியா. ஐடியா எப்படி? நீங்க இந்த மாதிரி தான் தாத்தாவை அட்டாக் பண்ணுவீங்களோ? அது அப்பப்ப எனக்கு என்ன தோணுதோ அப்படி பண்ணிடுவேன். என்னெல்லாம் பண்றா பாத்தியா அந்த கிழவி? பாட்டி பயங்கர கெட்டிக்காரியா இருப்பா போல இருக்கு. ஏஜேவியும் ஹாஸ்னியும் சேர்க்க என்னெல்லாம் பிளான் பண்றான்னு பாரு. இங்க பாரு மாயா, இது நடக்க கூடாது, நடக்கவே நடக்க கூடாது. ஆமாக்கா. சித்ரா, நீ ஒரு பக்கம் போ. மாயா, நீ ஒரு பக்கம் போ. நான் ஒரு பக்கம் போறேன். ஓகே. ஆனா தூசி விழுந்தா ஏஜி டாக்டர் கிட்ட போலான்னு தான் சொல்லுவாரு. கட்டியா பிடிப்பாரு. பாட்டி ஏதோ பழைய ஐடியாவை சொல்லி கொடுக்குறாங்க. அதெல்லாம் இல்ல, இது பழைய ஐடியாவா இருந்தாலும் ஹாஸ்னி பயங்கரமா டெவலப் பண்ணுவா. அப்படிதானே அவ தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருக்கா. இனிமே நாம விடக்கூடாது, தட்டி தூக்குறோம். ஷோர்க்கா. ஏங்க அடிச்சீங்க? கண்ணுல குத்திட்ட. சாரிக்கா. ஏய் புரிஞ்சிருச்சு. பாருங்க, கொஞ்சமாவது சீரியஸா இருங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். ஓகேக்கா. உங்களை வச்சுக்கிட்டு வலிக்குது. அப்புறமா சரியாயிடும்.
இந்த ஏஜி வர இப்ப வர அப்ப வரேன்னு சொல்லிட்டே இருக்காரு. ஆனா வர மாதிரியே தெரியலையே. எப்பதான் வர போறாரு? இது வேறயா? ஹலோ, என்ன? எப்ப வருவீங்க? இத பாரு, நீ இப்படி எப்போ வரீங்கன்னு அடிக்கடி கேக்குறதுனால தான் நான் வீட்டுக்கு நேரா வராம கொஞ்ச நேரம் நல்லா உலாத்திக்கிட்டு தாமதமா வரேன். சரியா? போன வைப்பா. போடுற பால்லயே சிக்ஸர் அடிக்கிறாரே, என்ன பண்றது? ஏஜி வராரு. தூசில கண்ணு. சிச்சி, கண்ணுல தூசி. ஓகே, தண்ணியை கொடுத்து பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். என்ன நடக்குதுங்க? எதுக்கு ஆளுக்கு ஒரு பக்கத்துல இருந்து ஓடி வரீங்க? தண்ணி. நான் உங்களுக்கு வார்ம் வாட்டர் கொடுக்க வந்தேன். நான் உங்களுக்கு ஹாட் வாட்டர் கொடுக்க வந்தேன். நான் உங்களுக்கு ஐஸ் வாட்டர் கொடுக்க ஓடி வந்தேன். எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க இன்னைக்கு. மாதிரியா? ஏன்பா எல்லாரும் அன்பா தானேப்பா இருக்காங்க, நீ சந்தோஷப்படு. பயமா இருக்கு பாட்டி. ஆமா, எல்லாரும் ஒரே நேரத்துல அன்பு காட்டினா எது உண்மை எது பொய்ன்னு எப்படி தெரியும்? எது உண்மை எது பொய்ன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இனிமே இந்த ஏஜ் ஏமாற மாட்டேன். அப்போ இது வரைக்கும் ஏமாந்துட்டு இருந்தீங்களா ஏஜே? ஆமா, அவரு சின்ன குழந்தை. அவரை நான் ஏமாத்திட்டு தான் இருந்தேன். ஓ, வீட்டுல சத்தம் இல்லாம இருக்கணும். அப்போ அர்ச்சனாவை மௌன விரதம் இருக்க சொல்லுங்க. ஏன் நான் எதுக்கு இருக்கணும்? நீ இரு. நான் தான் உன்கிட்ட பேசுறதே இல்லையே. யாருக்கிட்டயும் பேசலன்னா அப்போ எப்படி சத்தம் வருது? அதுக்கு மனசுதான் காரணம். என்ன வீட்டை விட்டு துரத்தணும்னு அர்ச்சனா ஆசைப்படுறா. நான் போக மாட்டேன். என்ன துரத்த அவளுக்கு உரிமையும் கிடையாது. உன்னை துரத்த ஆசைப்படுறது நான் இல்ல, ஏஜே தான். நான் ஒன்னும் அப்படி ஆசைப்படல. அவளை முறையா அனுப்பணும்னு ஆசைப்படுறேன். கட்டின பொண்டாட்டிய முறைய வெளியே அனுப்ப ஆசைப்படுற ஆள் நீதான்ப்பா. இல்ல பாட்டி, பிரியறத சண்டை போட்டு தான் பிரியணுமா? அது சுமூகமா பிரியலாம்ல, அதுல என்ன தப்பு இருக்கு? தப்புதான். என் மனசெல்லாம் இங்கதான் இருக்கும். ஓ, எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நானே டயர்டா வந்திருக்கேன். என்ன விடுங்க எல்லாரும். ஐயோ அம்மா. ஏய், என்னாச்சு? ஏஜே, கண்ணுல ஏதோ விழுந்துருச்சு, வந்து எடுத்து விடுங்க. கண்ணுல விழுந்துச்சா? வலிக்குது. என்னது? கண்ணுல தூசி. அத நான் எடுத்து விடணுமா? அதெல்லாம் முடியாது. அர்ச்சனா, நீங்க பண்ணுங்க. ஐயோ, அர்ச்சனா, மாயா, சித்ரா 3 பேரும் வேண்டாம். அங்க கண்ணை குத்திடுவாங்க. பாட்டி, நீங்க ஊதி விடுங்க. ஏன்பா, எனக்கு பகல்லே பசுமாடு தெரியாது, ராவுல எப்படி எருமாடு தெரியும்? நீ என்ன போய் அவ கண்ணை ஊத சொல்ற? நீ என்னால முடியாதுப்பா. நீயே அதை எடுத்து விடுப்பா. இது வேறயா? ஏஜே, வலிக்குது, ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து விடுங்க. நீங்க 2 பேரும் கைய பிடிங்க. வாங்க, கைய பிடிங்க. இவ்வளவு நம்பவே முடியாது. இருங்க.
சொல்லவா பொய் சொல்லவா? பொய் சொல்லாத ஆளா நீ? ஐயோ சாமி, காலையிலேயே நீ என்ன ஏமாத்த வந்த, எவிடன்ஸ் எடுக்க வந்த, காதலிக்கிற மாதிரி நடிச்ச, கோர்ட் வரைக்கும் போக வச்சங்கிற பஞ்சாயத்து எல்லாம் வேண்டாம். இப்ப என்ன புதுசா ஒரு பஞ்சாயத்து கொண்டு வந்திருக்கியா? ஆமா, இது குடிங்க. எதுக்கு? உலகம் முழுக்க வாழ்ந்துட்டு இருக்கிற புது பஞ்சாயத்து. ஏதோ புது வைரஸா ஆப்பிரிக்கால கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இத குடிக்கணும். என்னது இது? கபசுர குடிநீர். நல்ல மழை பெய்யுது, நேத்து ராத்திரி எல்லாம் ஃபுல்லா இருமிட்டு இருந்தீங்க, குடிங்க. என் மேல கோவம் இருக்கலாம், ஆனா உங்க உடல் நல மேல எனக்கு அக்கறை இருக்கு, குடிங்க. நீ என்ன பண்ணாலும் நான் பழைய ஏஜையா மாற மாட்டேன். நான் தான் உங்களை பத்தி நினைக்கிறேன். நல்ல பொண்டாட்டியால புருஷனோட வாழ்க்கை மணக்குங்கிறாங்களே, அது இதானா? உங்க பாட்டி, எனக்கு வெக்கமா இருக்கு. ஆமா, இப்படி மணக்கிற அளவுக்கு என்ன வாசனடி போட்ட? பாட்டி, இதெல்லாம் என்னோட கை மனம். ஏன் எங்க காட்டு? மணக்குது மணக்குது. ஐயோ பாட்டி, இப்பெல்லாம் இது மணக்காது. நான் ஏஜிவ நினைச்சுக்கிட்டு சோப்பு போட்டு தேய் தேய்னு தேய்ச்சாதான் மணக்கும். என்ன மணக்குது பாட்டி? ஏஜை என் மனசுல நினைச்சுக்கிட்டு அவனை பத்தி நீ பேசும்போது உன் வாயே மணக்குதுடி. என்ன சண்டைனே தெரியல, இந்த மனம் மணக்குது. ஹலோ விக்ரம், உங்களையும் உங்க தங்கச்சி பிரகோலியும் ஒன்னா பார்த்தது எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. உங்களை என்கொயரி பண்ணணும். உடனே கமிஷனர் வந்து பாருங்க. ஹலோ ஹலோ என்னது இது? பட்ட பகல்ல கெட்ட கனவு வருது. மாட்டிக்க போறோம், கண்டிப்பா மாட்டிக்க போறோம். ஏதாவது ஒரு இடத்துல பிரவலி உயிரோடு இருக்குது போலீஸ்க்கு தெரிஞ்சிடும். பிரவலி மனநிலை பாதிக்கப்பட்டவ, அதை காட்டி அவ தப்பிச்சிருவா. ஆனா நாம மாட்டிப்போமே. ஹாசினிய காலி பண்ணணும், அடுத்தது ஏஜேவை காலி பண்ணி சொத்தெல்லாம் புடுங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஜெயில கடந்து சாக போறோம். கூடாது, கூடவே கூடாது. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு எதிரி ஹாசினி தான். ஹாசினி, உனக்கு நான் முடிவு கட்டியே ஆகணும். செய்யறேன். எதை செய்யக்கூடாதுன்னு நினைச்சனோ அதை செய்யறேன். அப்பா, என்னால தாங்க முடியல. ஏஜே வந்தா சொல்லத்தான் போறேன். யாரு பிரச்சனை பண்றா பாட்டி? நீங்களே சொல்லுங்க. அவங்க கிட்ட கேட்டா அவங்க நாங்க தான் பிரச்சனை பண்றோம்னு சொல்லுவாங்க. அவங்க தான் உனக்கு சப்போர்ட் ஆச்சே. இத பாரு, நான் எல்லா விஷயத்துக்கும் ஹாசினிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஏஜே கூட வாழ அவளுக்கு விருப்பம் இருக்கு. அவன் மேல அவளுக்கு அன்பு இருக்கு. ஏஜே இவன் மேல கோவமா இருக்கான். 2 பேரும் சமாதானமாகிட்டா நல்லதுதான். என்னோட வயசுக்கு யோசிக்க முடியுமே தவிர நீ நினைக்கிற மாதிரி ஹாசினியை வெளியே விரட்டிடுன்னு என்னால சொல்ல முடியாது அர்ச்சனா. நீங்க என்ன தப்பா நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. நாளைக்கே உனக்கே ஒரு பிரச்சனை வந்தாலும்
நான் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஒரு பொண்ணுக்கு திருமண வாழ்க்கைங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதெல்லாம் விடுங்க பாட்டி. இப்போ ஏஜே கிட்ட நீங்க என்ன சொல்ல போறீங்க? அர்ச்சனா அவளுக்கு பிடிச்சதை சமைக்கணும்னு சொல்றா, ஹாசினி இவளுக்கு பிடிச்சதை சமைக்கணும்னு சொல்றான்னு ஏஜே கிட்ட நான் அப்படியே சொல்லுவேன். ஓ, மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன நடக்குது இப்போ? வாப்பா, உன்னைதான் நான் தேடிட்டு இருந்தேன். இந்த பிரச்சனையெல்லாம் நீ கொஞ்சம் கேளுப்பா. அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்கும்போது இந்த வீட்டுல சும்மா இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் விரதம் இருக்கேன், அது தெரிஞ்சும் நான்வெஜ் சமைக்கணும்னு அர்ச்சனா சொல்றா. இவ திடீர்னு விரதம்னு சொன்னா எனக்கு என்ன தெரியும்? நான் என்ன தினமும் நான்வெஜ்ஜா சமைக்க சொல்றேன்? என்னது இது? இந்த விஷயத்துல யாராவது விட்டு கொடுத்தா தானே இந்த பிரச்சனை தீரும். யார் பக்கம் நியாயம் இல்லையோ அவங்கள விட்டு கொடுக்க சொல்லுங்க. அப்போ அவங்க தான் விட்டு கொடுக்கணும். ஆமா. வேற இவ்ளோ பிடிவாதமா இருந்தா அப்போ பிரச்சனை தீர்றதுக்கு என்னதான் வழி? இந்த பிரச்சனை தீர்த்துக்கு ஒரே ஒரு வழிதான்ப்பா இருக்கு. என்ன வழி பாட்டி? பேசாம நீயே சமைச்சு கொடுத்துருப்பா. நான் சமைச்சிருவேன், ஆனா எனக்கு டைம் இல்ல. எங்க எங்க போறேன் என்னன்னு தெரியலையே. எதுக்கு இது? 5 நிமிஷத்துல லெமன் ரைஸ் மட்டும் பண்ணி கொடுத்துட்டு போயிடுங்க. ஏன் உனக்கு லெமன் ரைஸ் பண்ண தெரியாதா? இல்ல, நீங்க சமைச்சு கொடுத்து நான் சாப்பிடுறதுல ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அதுக்கு தான் நான் கேக்குறேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சம் பேசி காரியத்தை சாதிக்கலாம்னு பாக்குறான். அம், நான் பேச தானே செய்யறேன். எங்க கொஞ்சுற? ஏய் ஏய், எனக்கு டைம் இல்ல. ஏஜி ஒரு 5 மினிட்ஸ். அவளுக்கு லெமன் ரைஸ் பண்ணி கொடுத்தா எனக்கு சிக்கன் செஞ்சு தரணும். பாத்தியா, நீ லெமன் ரைஸ் கேட்பேன், அவங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்ல. பொண்டாட்டிக்காக ஒரு லெமன் ரைஸ் கூட பண்ணி கொடுக்க மாட்டீங்களா? நீ லெமன் ரைஸ் கேட்ட நான் உனக்காக செய்வேன், ஆனா அவங்க ஏதாவது கேட்டா நான் அவங்களுக்கு என்ன பண்றது? நம்ம ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டு வர சொல்லுங்க. ஆமாப்பா, சாப்பிட்டுட்டு எனக்கு ஒரு சிக்கன் டிக்கா வாங்கிட்டு வர சொல்லிடு. இல்ல இல்ல, ஆமாப்பா, ஹாசினி விரதம் இருக்கா. அப்போ இன்னைக்கு எனக்கு நான்வெஜ் வேணாம். என்ன பாட்டி இது? மேலும் மேலும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கே. எப்பா, இந்த புது பிரச்சனை இல்லப்பா, இந்த பிரச்சனை தினமும் தான் நடக்குது. நான் தான் இதை வெளியில தெரியாம வச்சிருந்தேன். அவளுக்கு தெரியாம இவளுக்கு, இவளுக்கு தெரியாம அவங்களுக்கு சமைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். என்னால சமாளிக்க முடியலப்பா. புதுசு புதுசா சாப்பாட்டுக்கு பேர் வச்சு அதை பண்ணி கொடுங்க, இதை பண்ணி கொடுங்கன்னா எனக்கு தெரிஞ்சது தானப்பா பண்ணி கொடுக்க முடியும். இன்னைக்கு அர்ச்சனா சிக்கன் மக்குனி கேட்குறா, நானே ஒரு மக்கு, நான் எப்படிப்பா சமைக்க முடியும்? ஹாசினி சிக்கனே கிச்சன் பக்கம் வரவே கூடாதுன்னு சொல்றா. இந்த பிரச்சனை இனிமே வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு நான் யோசிக்கிறேன். எனக்கு பசிக்குது ஏஜே. பாத்தீங்களா பாத்தீங்களா, விரதம் இருக்கேன்னு சொல்றா, ஆனா பசிக்குதுன்னு சொல்றா. இவ போய் சொல்றா ஏஜே. ஹாசினி தானே, கண்டிப்பா போய் சொல்லுவா. சிவா, நான் சிவனுக்கு தான் விரதம் இருக்கேன், பிரதோஷ விரதம், என் புருஷன் நல்லா இருக்கணும்னு. நீங்க லெமன் ரைஸ் பண்ணி கொடுங்க, நான் அதை ஹாட் பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கிறேன். கோயிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிடுவேன். நான் காலையில இருந்து சாப்பிடாம இருக்கேன் ஏஜே, ப்ளீஸ் ஏஜே. நான் தெரியாம தான் கேக்குறேன், உனக்கு உண்மையிலேயே லெமன் ரைஸ் பண்ண தெரியாதா? தெரியாது. ஏன் இவ்வளவு கேவலமா போய் சொல்ற? ஆஹா, உங்க அளவுக்கு பண்ண தெரியாதுன்னு சொன்னேன், இத போய்ங்கிறீங்க. நல்ல ஐஸ் வை. சரி, ஒண்ணும் இல்ல, சிம்பிளான விஷயம் தான். கொஞ்சம் ரைஸ் பாயில் பண்ணிக்கோ, கொஞ்சம் லெமன் ஜூஸ் எடுத்துக்கோ, அண்ட் முந்திரி பருப்பை நல்லா வறுத்தெடுத்து அதை ரைஸ்ல சேர்த்துக்கோ, அண்ட் கருவேப்பிலையும் கொஞ்சம் காஞ்ச மிளகாயும் நல்லா வறுத்தெடுத்து தாளிச்சு கொட்டினா முடிஞ்சது, லெமன் ரைஸ் ரெடி. தேங்க்ஸ், நானே போய் லெமன் ரைஸை இப்பவே பண்ணிடுறேன். ஏய், சரி, அப்போ எங்களுக்கு சிக்கன் பண்ணி தர மாட்டீங்களா? இன்னைக்கு லெமன் ரைஸ் தான், எல்லாரும் சாப்பிடலாம். வேற யாராவது கிச்சனுக்குள்ள வந்து சிக்கன் சமைக்கிறேன், மட்டன் சமைக்கிறேன்னு சொன்னா அவ்வளவுதான், ஹாசினி டென்ஷன் ஆயிடுவா. பாத்தீங்களா, என்ன பேச்சு பேசுறான்னு பாத்தீங்களா? நீங்க என்ன இன்னும் அமைதியாவே இருக்கீங்க? கவலைப்படாதீங்க,
இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். நான் போறேன். அவன் நினைச்சது சாதிச்சிடுறான் எப்படியாவது. ச்சே. எப்படி பாட்டி ஏஜே எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணாருன்னு பாத்தீங்கல்ல? சப்போர்ட்டா பண்ண அவன் பெரிய குண்டல்ல தூக்கி போட்டுட்டு போயிருக்கான். ஏதோ யோசிக்கிறான் அவன். நாம தான் கவனமா இருக்கணும்.